அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சித்ராவாக இருக்கட்டும், அந்த மக்கா, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆலிஸ் வேலு, இந்த ரெட்டு செத்து போயிட்டான். அவன் பண்ண பாவத்துக்கு ஒரு ஊனமுற்றவனாக இருந்தால் அவன் அந்த மாதிரி பண்ணான், அவனும் செத்து போயிட்டான். இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் கேர் பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு தப்பு நடக்குதா, தப்புன்னு தெரியுதா, அம்மாவில் எவன்னு கூட பார்க்காதீங்க, யாருன்னு பார்க்காதீங்க, இறங்கி செஞ்சு விடுங்க. தப்புன்னு உங்கள் கண்ணு முன்னாடி தெரியுதா, அப்படியே கொத்த கை காலோட பிடிச்சி கொண்டு போய் எங்கே கொடுக்கணுமோ கொடுங்க. இல்லை என்ன பண்ண முடியுமோ இறங்கி செஞ்சு விட்ருங்க. அதுக்கு ஒன்று அதான் சொல்லுவாங்கள்ல, ஒன்று ஊர்னா இருக்கணும், ஒன்று பேர்னா இருக்கணும்னு, அந்த மாதிரி பண்ணி விட்டு போங்க. அவன் ஜாதியான ஆத்தா அப்பனுக்கும் பிறந்தவங்க. சரியா? அப்போ தான் நம்ம அந்த சோத்துல உப்பு போட்டு துண்டுறோம் பார்த்தீங்களா, அதில் உரப்பு இருக்கும். நம்ம ஒன்று செய்கிறோண்டான்னா அது ஒரு கெட்ட இடத்துல இருந்துச்சுன்னா நீ நல்ல விஷயந்தான் செய்யணும். அந்த கெட்ட விஷயத்துல இருந்துக்குன்னு அதுலேயும் நம்மளுக்கு எதனா ஆதாயம் கிடைக்குமான்னு பார்க்குற நாய்ங்க எல்லாம் வந்து எதில் ஒப்பிடலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம்? போராட்டம் பண்ண சொல்லி வந்து ரோட்டில் உட்காந்து போராட்டம்? நான் சொன்னேன், நான் போராட்டத்துக்கு வாங்கன்னு சொன்னேன்னா, அப்போ இன்றைக்கி மீடியா இருந்ததா, யூடியூப் சேனல் இருந்ததா, இல்லை யாருன்னா வாரன்னு சொல்லி கூப்பிட்டேன்னா, இவளுங்களாம் வந்தாலுங்க, பின்னாடி நின்னாலுங்க, கூட வரங்க, நீங்கள் மட்டும் தனியாக போய் கஷ்டப்படுறீங்க, நாங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறோங்க, அவங்க கூட இருக்கிறோங்கன்னு வச்சு வேலை பார்த்துட்டு எல்லாரும் தலையிலையும் மொட்டை அடித்து நாமம் போட்டாச்சு. இதை பார்த்து ஜனங்களுக்கும் புரியாமல் சில பேர் ஆதங்கம் இருக்கும். எல்லாம் யாரெல்லாம் வந்தது? அந்த சுப்புலட்சுமி மேலே வந்தது. இந்த நாதாரி ஒழுங்காக இருந்திருந்தா இந்த நாதாரிங்கெல்லாம் வந்திருக்குமா உள்ள? இந்த நாதாரி பண்ணுறதுனால செவத்துக்குள்ளே பண்ணுறதை விட்டுட்டு மீடியாவுன்னு ஒன்று கட்சிச்சு அதில் போட்டு ஈனமான எல்லாமே சோத்துந்து. அது இந்த மாதிரி தப்பு பண்ணாதன்னு சொல்லி போய் தானே நம்ம சொல்லி கொடுக்குறோம். அதையும் வந்து தொடச்சி போட்டு நாங்கள் அப்படி தான் பண்ணுவோன்னு உள்ளே போயிட்டு இப்போ வெளியில் வந்து பாடமாக ஒப்பிச்சாலா? உள்ளே உட்கார வச்சாங்க, துணியை கட்டினாங்க, உட்காந்து ஏந்தோம். நான் உள்ளே போன பிறகு தான் வாழ்க்கை என்னன்னு தெரியும், நான் வாயிலே வந்துச்சா? ஒத்துக்கிட்டாளா? மூடிக்கிட்டு வேலையை பார்க்குறாளா? அதோடு விடணும். சும்மா இன்னும் வந்து எத்தனை காலத்துக்கு சுப்புலட்சுமி சித்ரா வந்து அவருக்கு போய் பெரிய பயங்கரமான அக்யூஸ்டு. அந்த எச்சம் புறம்போக்கும் இந்த பிரியாணி அண்டா மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? யார் கெட்ட ஆளுங்களுக்கு துணை போகிறாங்களோ அந்த பலனை அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். அவங்களோட போயிடாது. அவங்க கூட ட்ராவல் பண்ணவங்களுக்கும் அந்த தண்டனை கிடைக்கணுமா கிடைக்கக்கூடாதா? நீங்களே சொல்லுங்கள். இப்போ என்ன யார் கூடனா பார்த்துருக்கீங்களா? யார் கூட பார்த்துருக்க முடியாது. இப்போ இவங்களாம் சித்ரா கூட இருந்தவங்க. அப்போ சித்ரா தப்பு பண்ணுறான்னா அவள் கூட இருந்ததுக்கு நீங்கள் அதெல்லாம் பலனை அனுபவிக்கணும். ஏன்னா அவள் ஒரு கெட்டவ. அவகிட்ட இருக்கும்போது இங்கன்னா அவளுக்கு யூஸ் ஆகலை, உனக்கு அவள் உதவி பண்ணேன்னு பார்த்தா பண்ணல, நீங்கள் அவளுக்கு தேவையில்லை, அவள் திருப்பி உங்களுக்கு வச்சு செஞ்சால் அவள் என்ன ஃப்ராடுன்னு பயந்துக்கிட்டு வெளியில் வந்தீங்க. வந்த பிறகு நீங்களும் வந்து உங்களோட கெத்தை காட்டினீங்க. எதனா பருப்பு வெந்துதா? கிடையாது. ஏதோ ஒருத்தர் வந்தாங்க, அவங்களும் இப்போ கேஸை கொடுத்தாங்க. மக்களை இதில் வந்து குழந்தைங்க ஏதோ ஒரு கடவுள் புண்ணியத்தில் எங்கேயோ மாட்டினா அரெஸ்ட் ஆனால் போய் உட்காந்துட்டா. முடிஞ்சுதுன்னு விட்டுறணும். ஓட வேலையை பாருங்கள்.